राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गोविंद दामोदर माधव कृष्ण लाल की जय। பிருந்தாவனம் தனக்குள்ள அவ்வளவு கிருஷ்ணனை ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதாவது எனக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. குருஜி அம்மாவுடைய பாட்டு, பிருந்தாவனமே என் மனக்கோயில் பீதாம்பரதர நீலவண்ணா பீதாம்பரதர நீலவண்ணா குழலோதும் நாதனே குளிர்ந்திடும் மனமே குழலோதும் நாதனே குளிர்ந்திடும் மனமே வந்தனை காப்பாய் வந்தனை காப்பாய். நிஜமாவே அடா இந்த பிருந்தாவனம் நிறைய கிருஷ்ணனை ஒழிச்சு வச்சுருக்கு. அதனாலதான் பிருந்தாவனம் வசத்தி அப்படின்றப்ப பல ஊர்கள் உண்டு, ரைட்? அங்கங்க போனோம்னா ஒரு லீலை ரெண்டு லீலை இப்படித்தானே காண கிடைக்கும். ஆனா இந்த பிருந்தாவனத்துல ஒவ்வொரு பக்தாளுக்கும் ஒரு கண்ணனாக கண்ணன் தன்னை கொடுத்திருக்கான். வெரைட்டியா யோசிக்காம அவன் லெவலுக்கு அனுகிரகம் பண்றான். அதுதான் ஜோர். இந்த பிருந்தாவனத்தினுடைய அழகான பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு அவசரமே கிடையாது, சரியா? ஜோரா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா 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 என்னெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்களே லிஸ்ட் பார்த்துக்கோங்க. इमलीतला, श्रृंगारवत, जाडू मंडल, भ्रमर घाट, चीर घाट. இந்த சீர் காட் இதுக்கு பக்கத்துல தான், அந்த பக்கம் போனா பிரமர காட் சொன்ன இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இந்த இந்த சீர் காட், பிரமர காட், கேசிகாட் எல்லாம் பக்கத்துல 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 பக்கத்துல. அங்க ஒரு காட் இருக்கு, கோவிந்த காட் அப்படின்னு அதுக்கு பெயர். கோவிந்த காட், கோவிந்தனின் படித்துறை. ஏன் அந்த இடத்துக்கு அந்த பெயர்? பெருசா ஃபேமஸ் கிடையாது. அந்த அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்று ஃபேமஸா இருக்கும். அது ஏன்லாம் தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் பெருசா பிரகடனம் ஆகும். ரொம்ப பிரகடனமா இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாம இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி வெளிப்படும். இப்படிலாம் இப்படி எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்கு. இப்ப திருமலை திருப்பதியில என்ன சாநித்தியம் உண்டோ அதே சாநித்தியம் ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதியில உண்டு.
அதே மாதிரி திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள்லையும் அது உண்டு. ஆனா திருப்பதியில வர கூட்டம் இந்த திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள்ல வர்றது கிடையாது. ஏதோ 11 சமயத்துல கூட்டம் வரும். மற்ற சமயங்கள்ல பார்த்தோம்னா பெரிய கூட்டம் இருக்காது. ஆனாலும் சாநித்தியம் என்னவோ அதேதான். இந்த மாதிரி பிருந்தாவனத்துல நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. சிலதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், எப்பவுமே கூட்டம் இருக்கும் அப்படின்னா பாங்கே பிகாரி, அவன் கோயில் எப்பவுமே கூட்டம் இருக்கும், அலமோதும் நிறைய கூட்டம் அவனுக்கு உண்டு. அது மாதிரி சில படித்துறைகள்லாம் எப்பொழுதுமே கூட்டம் இருக்கும். இந்த கோவிந்த காட் படித்துறை எல்லாரும் கிராஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருப்பா. ஆனா பெருசா நிறைய பேர் பார்க்க மாட்டா, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்ணன் காத்தியாயினி விரதம் இருந்த கோபிகைகள் எல்லாருக்கும் தன்னையே கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சரத்கால ராத்திரிகள்ல அவர்களோட சங்கமிக்கணும். முக்கியமா சரத் பூர்ணிமா அன்னைக்கு அவர்கள் எல்லாரையும் வேணுகானம் பண்ணி கூப்பிடுறோம். கிருஷ்ணன் ஒண்ணு ஞாபகம் அன்னைக்கு கேட்டிருந்தேன், ஞானேஸ்வரர் எப்ப பிறந்தார், எந்த நாள் பிறந்தார்னு கேட்டிருந்தேன். நிறைய பேரு அழகா பதில் அனுப்பியிருந்தேன். எக்ஸாக்ட்லி ரொம்ப ரொம்ப சரியா அனுப்பிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, அவர் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்குத்தான் பிறந்தார். சரியா 1275 கோகுலாஷ்டமி அன்னைக்குத்தான் ஞானேஸ்வரருடைய அவதார தினம். 1275 பிறந்தார். 1296 ஜம்முன்னு ஜீவசமாதி உட்காந்த 21 வயசு. இதுதான் அன்னைக்கு முக்கியமா கேட்ட கேள்வி, அன்னைக்கு பதில் சொல்லிட்டேன். சரியா? அந்த கிருஷ்ணன் அவ்வளவு விசேஷமானவன் இல்லையா? அவன் சங்கல்பம் பண்றான். முக்கியமா ஏன் அவ்வளவு காலம் எடுத்துக்கிறான்? ஒரு 10 மாசம் கோபிகைகள் காத்தியாயினி விரதம் இருந்தது நம்ம மார்கழி மாசத்துல. சரத் ருத்து அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன் எத்தனை ருத்துக்கள் உண்டுன்னா சொல்லிட்டு இருந்தேன். சரத் ருத்துல தான் அழகா கண்ணன் சரத் ராத்திரி அன்னைக்கு தான் இவர்களோட ராசமாடனம் அப்படின்னு சங்கல்பம் பண்றான். அந்த 10 மாசங்கள் அவர்களுக்கு அந்த பக்குவம் வரணுமா, தங்களை பூரணமாக யோசிக்காமல் ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு பக்குவம் வரணும். அது ரொம்ப முக்கியம். இந்த பக்குவம் வர்றதுதான் ரொம்ப முக்கியம். தெய்வம் எந்த சமயத்துல நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றது, இல்லாட்டி தெய்வத்தினுடைய அருள் நமக்கு எப்ப புரியும்னா, நாம பக்குவப்படும் பொழுது. தெய்வ அருள்ன்றது 365 நாளும் 24 மணி நேரமும் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. சில சில சந்தர்ப்பங்களில் நம்மால் அதை உணர முடிகிறது. அதுல இந்த கோபிகைகளுக்கு அதுவும் இந்த ராசம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தெய்வீக அனுபவம். அது எல்லாருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கண்ணனே அருள் செய்து நமக்கு அந்த பக்குவத்தையும் கொடுத்து மனதையும் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியான உடல் அமைப்பையும் கொடுத்து, ஏன்னா அந்த உடம்புக்கு தாங்கணும் இல்லையா, அந்த கிருஷ்ண பிரேமையை தாங்கணும். அது ஆண் உடல் பெண் உடல் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எந்த உடலாக இருந்தாலும் கிருஷ்ண பிரேமையை தாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு அழகான ஒரு பக்குவம் மனசுக்கு வரணும். மனசு அப்படியே ஃபுல்லா அப்படியே அந்த கிருஷ்ணனிடத்துல ஆக்கிரமிச்சிருக்கும் பொழுது, மனசு முழுக்க கிருஷ்ணனே ஆக்கிரமிச்சிருக்கணும், மனசு முழுக்க கிருஷ்ணனிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். அப்பொழுதுதான் அந்த பிரேமைன்ற ஒரு விஷயம் புரியும். அப்ப அழகா கோபிகளுக்காக பகவான் வேணுகானம் எல்லாம் பண்ணா. வேணுகானம் பண்ணி கோபிகள் வந்து அந்த இடமெல்லாம் இருக்கு சொல்றேன். அந்த வேணுகானம் எல்லாம் பண்ணி அழகா பகவான் ராசம் எல்லாம் அப்படி ஆரம்பிக்க, அந்த ராசம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிடுறது, கொஞ்சம் அப்படி எல்லாரும் வந்தார்கள், கோபிகள்லாம் சேர்ந்தார்கள், கண்ணனோட சுத்தினார்கள். திடீர்னு பார்த்தா கோபிகளுக்கெல்லாம் ஒரு சௌபாகிய மதம் வந்துடுத்து. அந்த
சௌபாகிய மதம் வந்த உடனேயே கோபிகளுக்கெல்லாம் ஒரு திமிர் வந்தவொடனே கண்ணன் தன்னை மறைச்சுட்டார். கண்ணன் மறைச்சுட்டவொடனே கோபிகள்லாம் புரிஞ்சுட்டா, தப்பு பண்ணிட்டோம்னு கதறி அழுதா. அவாவா நானே கிருஷ்ணன்லாம் புலம்பினார்கள். அது மாதிரி அப்படி தேடிண்டே வரும் பொழுது ஒரு இடத்துல ராதையும் கண்ணனுடைய திருவடிகளை பார்க்கிறார்கள். முதல்ல யாரோ ஒரு கோபி நினைச்சா, அப்புறம் தான் ராதாராணி கண்டுபிடிச்சா. ராதாராணி அவர்கள் பார்த்த இடம் தான் சிங்கார்வத். அங்கதான் கண்ணன் வந்து ராதாராணிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டான். அப்ப ராதாராணியோடு அவர்கள் திரும்பியும் தேடி பார்க்கிறா, கண்ணனை காணல அப்படின்னு தெரியறது. ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம் அந்த இடத்துல ராதாராணியை பார்க்கிறா. அப்ப ராதாராணி கிட்ட விஷயம் கேட்கும்போது, ரெடி ஒன்னையும் விட்டுட்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது ராதாராணி சொல்றா, தயா கதிதம் ஆகர்ணிய மான பிராப்திம் ச மாதவாத் அவமானம் ச தௌராத்மியாத் விஸ்மயம் பரமம் யயுஹு. கிருஷ்ணனிடத்துலேருந்து வெகுமதி கிடைச்சதுனால, என்னோட கொழுப்புனால கர்வத்தினால அவமானம் அடைஞ்சதுன்னு சொன்னவொடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. சரி எல்லாருமா சேர்ந்து தேடலாம்னு சொல்லி ததஹ அபிஷன்வனம் சந்திர ஜோத்ஸ்னா யாவத் விபாவ்யதே தம பிரவிஷ்டமாலக்ஷ்ய ததோ நிவவ்ருது ஸ்திரியஹ. அழகா ததஹ சந்திர ஜோத்ஸ்னா அப்படின்றா. நிலா வெளிச்சம், ஜோத்ஸ்னா அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம். ததத் சந்திர ஜோத்ஸ்னா யாவத் விபாவ்யதே. எவ்வளவு தூரம் நிலா வெளிச்சம் நன்னா தெரியுது, அது வரைக்கும் தேடி பார்த்தா கண்ணன் கிடைக்கல. சரின்னு சொல்லி திரும்பி எல்லாரும் வந்துட்டாலாம். ரொம்ப உள்ளுக்குள்ள பிருந்தாவன் அடர்ந்த காட்டுக்குள்ள போகல. தன் மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யோ ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். தன்மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யோ ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு. இந்த கோபிகளுடைய ஸ்திதியை சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். தன்மனஸ்காஹ, கண்ணனிடத்திலேயே சென்ற மனம் உடையவர்களாகவும், மனசு கண்ணனிட போயிடுதான். ததாலாபாஹ, அவனை பற்றியே பேசிட்டு இருக்கிறவர்களாகவும். தன் மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ, அவனுடைய லீலைகளையே அபிநயம் பண்ணிட்டே, கிருஷ்ணன் இப்படி பார்த்தாண்டி, கிருஷ்ணன் இப்படி கட்டி பிடிச்சிருந்தாண்டி, கிருஷ்ணன் இப்படி உரட்ட கிள்ளினாண்டி, கிருஷ்ணன் இப்படி கண்ணத்துல முத்தம் கொடுத்தாண்டி, கிருஷ்ணன் இப்படி என் வஸ்திரத்தை இழுத்தாண்டி, அப்படின்னு ஒவ்வொரு கோபியும் கண்ணனால தங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பேசிண்டு அந்த அபிநயம் பண்றாளாம். தன் மனஸ்காரா ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ. ததாத்மிகாக, அவனையே தங்களுடைய உயிர்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்களாகவும் கோபிகைகள். அவனிடத்திலேயே மனசு சென்றவர்களாக, அவனை பற்றியே பேசுகிறவர்களாக, அவனுடைய லீலைகளை அபிநயம் செய்கிறவர்களாக, அவனையே தங்கள் உயிராக நினைக்கிறவர்களாக. தத்குணான் ஏவ காயந்த்யோ, அவனுடைய குணங்களையே பாடுகிறவர்களாக. ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு, தங்களுடைய வீடுகளையும் மறந்தார்கள், நினைக்கலையும். தன் மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யோ ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு. அவனிடத்திலே மனசு போயிடுத்து, அவனை பற்றியே பேசிட்டு இருக்கா, அவனுடைய லீலைகளை அனுகரணம் பண்றாளா, அவனையே உயிராக நினைக்கிறாளா, அவன் குணங்களையே பாடுறாளா, தங்கள் வீடுகளையும் நினைக்கவில்லையா. என்ன ஒரு ஸ்திதி இல்லை கிருஷ்ணா. இந்த மனசை கொடுப்பா. இதை கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த மனசு சித்திக்கிறதுக்கு இந்த கூரத்தாழ்வானுடைய அவதார தினமான தை ஹஸ்தத்துல
பரிபூரண ஆசீர்வாதங்கள். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியோ நாத்மாகாராணி சஸ்மருஹு. அப்ப அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலையா, அப்படி அவர்கள்லாம் தன்னை மறந்து பாடுறாளாம். புனப்புலினமாகத்ய காளிந்தியா கிருஷ்ண பாவனாக சமவேதா ஜகு கிருஷ்ணம் ததாகம் ததாகமன காங்கிதாக. பாடுறாளாம். அப்ப கிருஷ்ணனையே கிருஷ்ண பாவனாக கிருஷ்ணனையே தியானித்து கொண்டு மறுபடியும் புனக காளிந்தியா புலினமாகத்ய காளிந்தியாக புனக புலினம் ஆகத்ய காளிந்தியாக கிருஷ்ண பாவனாக. காளிந்தியினுடைய புலினம், புலினம்னா மணல் திட்டுன்னு அர்த்தம். அந்த காளிந்தி யமுனா நதியினுடைய மணல் திட்டுக்கு கிருஷ்ணனை நினைச்சிருந்து மறுபடியும் வந்து சமவேதா ஜகு கிருஷ்ணம் எல்லாரும் அழகா ஒன்னா வந்து பாடினார்களாம். கிருஷ்ணம் தத ஆகமன காங்கிதாக கிருஷ்ணனை தியானிச்சுண்டு மறுபடியும் யமுனா நதியின் மணல் திட்டுக்கு வந்து அவனுடைய வரவை எதிர்பார்த்துண்டு கிருஷ்ணனை பத்திய எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பாடினார்கள். புனப்புலினமாகத்ய காளிந்தியாக கிருஷ்ண பாவனாக சமவேதா ஜகு கிருஷ்ணம் ததாகமனமாகாங்கிதாக. இந்த கோபிகைகள்லாம் யமுனையின் மணல் திட்டிற்கு வந்து ஜோராக பாடினார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 30வது அத்தியாயம் 45வது ஸ்லோகம் சொல்றது. சரியா? இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்தே ராசக்ரீடாயாம் கிருஷ்ணான்வேஷனம் நாம த்ரிம்சோத்யாயः. அழகான 30வது அத்தியாயத்துல இப்படி எல்லாம் நடந்ததுன்னு கோபிகைகள் பத்தி சொன்னார். பாகவதம் தசமஸ்கந்தம் 30வது அத்தியாயம். அப்ப கோபிகைகள் ராதாராணியோட காளிந்தியின் மணல் திட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு பாடினார்கள். என்ன பாடினார்கள்? அதான் கோபிகா கீதம் பாடினார்கள். எங்க பாடினார்கள்? அதுதான் கோவிந்த காட். கோவிந்தனை நினைத்துக் கொண்டு கோபிகைகள் எல்லாரும் பாடின இடம்தான் அந்த யமுனையின் மணல் திட்டுதான் கோவிந்த காட். 31வது அத்தியாயம் கோபிய ஊச்சு என்ன பாடினார்கள்? ஜயதி தேதிகம் ஜன்மனா வ்ரஜ ஸ்ரயத இந்திரா ஷஸ்வதத்ரஹி தயிதத்ருஷ்யதாம் திக்ஷுதாவகா त्वयि धृदासवः त्वां विचिन्वते. இந்த கோபிகள் பாடினது கோபிகா கீதம்னு பெயர். அதுல முதல் கீதம் இதுதான். இத வந்து இப்படிதான் பாடணும். ஒரு பக்தர், அவர் எந்த பக்தர் எனக்கு பேர் மறந்து போயிடுது, அவர் பார்த்தா இதுல கோபிகைகள் கிருஷ்ணனே நினைச்சுட்டு பாடினார்கள். ஆனா நம்ம ஜனங்களுக்கு அந்த கிருஷ்ண ஸ்மரணம் வரணுமே, இது வெறும பாடினா அவருக்கு எப்படி கிருஷ்ண தியானம் வரும்னு சொல்லி அவருக்கு பகவத் சங்கல்பத்தினால சம்பிரதாய பஜனை இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாராம். ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா வ்ரஜ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி दयितदृश्यतां कृष्णा दीक्षितावका त्वयि धृदासवः कृष्णा त्वां विचिन्वते. நடுவில் ஒரு கிருஷ்ணா உருடாராம்.
ஜெயதி தேதிகம் ஜென்மனா விரஜக அப்படின்னு ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜென்மனா விரஜக ஸ்வயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகாஹ त्वयिदृदासवः கிருஷ்ணா துவாம் விசிந்ததே. என்ன அர்த்தம்னா, தைத ஏ பிராணநாதா, உன்னுடைய திரு அவதாரத்தினால கோகுலம் நல்ல மேன்மையுடையதாக இருக்கு. ஏன்னு கேட்டா, ஜெயதி தே அதிகம் ஜன்மனா விரஜக, ஜெயதி தே அதிகம் ஜன்மனா விரஜக. இந்த கோகுலத்துல எல்லாரும் நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டா, ஸ்வயத இந்திரா சஸ்வத் அத்ரஹி, அழகா இந்த லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே இங்க ஜோரா சௌக்கியமா இருந்துட்டே இருக்கா நீ வந்ததுனால. அதனால ஏ தைத்த திருஷ்யதாம் திக்ஷு தாவகாக, தாவகாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உன்னை சேர்ந்தவர், நாங்கள் உன்னுடைய அடிமைகள். தாவகாக. திருத்தராஷ்டிரன் ஏண்டா வீணா போனான்னா மாமகாக, கோபிகைகள் ஏண்டா ஜெயிச்சான்னா தாவகாக. தாவகாக ஆண்டார் சொல்லியா, குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது. உன்னுடைய கோபிகைகள் கொத்தடிமைகள். தாவகாக அசுங்கதாசிகா. அப்ப ரொம்ப அழகா சொல்றா, கிருஷ்ணா உன்னை சேர்ந்த அந்த கோபிகள் உன்னடக்காகவே பிராணனை தரிச்சுட்டு திக்ஷு தாவக்காக எல்லா திக்குகளையும் உன்னை தேடுறோம். அதனால கிருஷ்ணா திருஷ்யதாம், உன்னை பார்க்கணுண்டா கிருஷ்ணா. ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜ ஸ்வயத இந்திரா சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி திருதாசவஹ துவாம் விசின்வதே. கிருஷ்ணா உன்னுடைய திருவவதாரத்தினால இந்த விரஜபூமியானது ரொம்ப மேன்மையோடு விளங்குகின்றது. ஏன்னு கேட்டா, லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே சாஸ்வதமா இங்கேயே வசிச்சுருக்கா. உன்னுடைய கோபிகைகள் உன்னை காரணமா கொண்டே பிராணனை வச்சுருக்கோம். உன்னையே நினைச்சிருந்த திக்குகள் தோறும் இந்த பக்கம் வருவானோ அந்த பக்கம் வருவானோ, முன்னிருந்து வருவானோ பின்னிருந்து வருவானோ, இடப்பக்கம் வருவானோ வலப்பக்கம் வருவானோ, ஆலிங்கனம் செய்வானோ, கட்டி அணைப்பானோ, முத்தம் தருவானோ, பின்னலை பின்னின்று எழுப்பானோ, பின்னிருந்து வந்த கண்களை பொத்துவானோ, இறுக்கி அணைப்பானோ அப்படின்னு காத்துருக்கா. கிருஷ்ணா உன்னை பார்க்க வேண்டும், அனுகிரகம் செய். இதுதான் கோபிகா கீதத்தினுடைய முதல் பாட்டு. எல்லா கோபிகா கீதம் அனுபவிக்கலாமா? அனுபவிச்சிருவோம். அழகா டெய்லி கத்துட்டுலாம். சரியா? இதுதான் கோவிந்த காட்ல கோபிகைகள் பாட ஆரம்பிச்ச கீதம். மீதி நாளைக்கு. இது நேற்றையே சொல்லியிருக்க வேண்டியது. இது ராதே ராதே சொல்லி அப்படியே அப்படி 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 இப்படி அப்படி அதிலே இருந்தேன்னா இன்னைக்கு தான் சமயம் பாய்ச்சது. சொல்லிடுவோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सीता रामचंद्र मूर्ति की. राधे कृष्णा. रामदासन विडल. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. बोलो आज की आनंद की जय. जय बोलो गोविंद घाट की जय. गोविंदा जीवन स्मरणम गोपिका गोपिका. राधे कृष्ण.